இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் பால்ட்டிலேருந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து எம்பி அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து 4 பேர் அப்படிங்கிறவங்க நமக்கு தெரியும். அதில் ஒருத்தர் தான் கமலஹாசன் அவர்கள் வந்து பார்க்க போகிறோம். அவருக்கான சலுகைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 1,24,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது. ஸோ பெர் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,500 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் மற்றும் ஆஃபீஸ் வந்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து டெல்லியில் தங்குறதுக்கான விடுதி ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லப்படுற அந்த சலுகையும், அதே மாதிரி 34 டைம் வந்து அவங்க உள்நாட்டு விமானத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும், டிரான்ஸ்போர்ட் ரயில்வே மற்றும் ரோட் டிரான்ஸ்போர்ட் அதையுமே அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அவங்க எம்பி பதவிக்கு அப்புறம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா 31,000 அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரி எம்பி எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து நம்மளோட எம்பி வந்து அலோகேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான சலுகைகள் தான்